ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், முடக்கத்தான் சாதப்பொடி ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் லேபிள் ஒட்டணும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரண்டை சாதப்பொடி, இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றது. அடுத்தபடியாக பிரண்டை கொஞ்சம் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். இது பிரண்டை தொக்கு செய்கிறதுக்கு, இது அடுத்ததாக பிரண்டை பொடி செய்ய வச்சுருக்கோம். பிரண்டை பொடி ஏற்கனவே செஞ்சாச்சு. இது அடுத்தபடியாக அடுத்த பேஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பூண்டு, நைட்டே 1 கிலோ பூண்டு, இது அதை பூண்டு பொடி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நைட்லேயே உருவி காய வச்சாச்சு. இது இன்னைக்கு முழுக்க காயணும். இன்றைக்கி நைட்டு வேணால் பொடி செய்ய உதவும். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாதப்பொடிக்கு இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். முருங்கைக்கீரை இது பண்ணிட்டு இப்போ தான் உலர்த்தி காய வச்சுருக்கோம். அப்படியே தண்ணியாகவே இருக்கு போகிறோம். தண்ணியாக உலர்த்தி காய வச்சிட்ருக்கோம். அதெல்லாம் தண்ணியாகவே இருக்குது. இப்போ உலர்த்தி காய வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி காய வச்சா தான் அந்த தண்ணி நல்லா காயும். அதுக்கு பிறகு எடுத்து மறுபடியும் இன்னொரு இடத்துல காய வைக்கணும். 3 தடவை கை பார்த்தா தான் இந்த கருவேப்பிலையை காய வைக்கவே முடியும். பாருங்க, கருவேப்பிலையை 2 தடவை அலசி உதிர்த்து காய வச்சுக்கிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து காய வச்சிட்ருக்கோம். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தது தான். நம்ம வீட்டு தோட்டம். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. அப்படி பச்சை பசல்னு இருக்குது. பூண்டு, நாட்டு பூண்டு. அப்புறம் இதுவும் கொஞ்சம் உலர்ந்துருக்கு. இன்றைக்குள்ளே இந்த இடத்துல உலர்ந்து போச்சுன்னா சாயந்தரமாக ஒரு 5-6 மணி போல் பூண்டு பொடி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் சலசலப்பாக தான் இருக்குது. மேலே காஞ்சிருக்கு, உள்ளே சலசலப்பாக இருக்குது. அது வேறு நான் கையை போட்டு வேறு கிண்டிகிட்டு இருக்கேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய். மாங்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். மாங்காய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு, இன்றைக்கி தான் அவிச்சு கொஞ்சம் ஆற விட்ருக்கேன். ஆற விட்டு வடிகட்டியாச்சு. மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாங்கான்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் குழகுழப்பாகவே இருக்குது. பழுத்துருச்சு மாங்காய், ஆற விட்டோம். இந்த வெயிலில் வேஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்க. இங்கே தான் காய வைக்க போகிறோம். ஆஹா, மாங்காய் சரியில்லை, பழுத்த மாங்காய் இருக்குது. இது களைச்சி விட்டால் இப்போதைக்கு நல்லா ஆறின பிறகு களைச்சி விட்டுக்கலாம். இப்போ களைச்சி விட்டால் சரியாக வராது.